ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம டெய்லியும் நம்ம காயின் வந்து மைனிங் பண்ணணும். நியூவாக வந்திருக்கவங்களுக்கு $50 கிடச்சிருக்கும். ஆக்சுவலி டெய்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால $500 கிடச்சிது. ஸோ கிளைம் டெய்லி கொடுக்கணும். இப்போ இந்த டைம் 3 o'clockனா இந்த டைமுக்கு நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து நைட் டைம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு நைட் டைம் தான் கிளைம் ஆகும். அது பண்ணக்கப்புறம் இங்கே ஆல் கொடுக்கணும். ஆல் கொடுத்துட்டு மைனிங் ஸ்டார்ட் கொடுக்கணும். சரியா? ஆல் கொடுத்துட்டு மைனிங் ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ காயினை வந்து நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணுறீங்களோ அது உங்கள் டோட்டல் காயினை இங்கே வந்து நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் கொடுக்கணும் எவ்ரிடே. சரியா? மைனிங் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைன் ஆகிட்ருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டீம் டெவலப் பண்ணுங்கள். டீமில் வந்து இப்போ வரவங்களுக்கு $50 தான் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் வந்தவங்களுக்கு நிறையா கிடச்சிது. இப்போ $50க்கு உங்களுக்கு பாயிண்ட் கணக்கில் தான் வரும். ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அப்படின்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்யூனிட்டிக்குள்ளே தான் டோட்டல் கம்யூனிட்டி காட்டுறேன். இவ்வளோ பேர் இருக்காங்க டோட்டல் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 491 இருக்காங்க. இன்னும் ஒரு 1 minute பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஆட் ஆகிறாங்கன்னு உங்களுக்கு நானே அப்படியே காட்டுறேன். ஸோ கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கும் $3.2. டோட்டல் சப்ளை 25 to 30 லட்சம் காயினை வந்து சப்ளை நம்மளுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதாவது டாலரை தான் கொடுக்குறாங்க. $50, $500, $200, $300 இது நிறைய பேர் வந்திருக்குறீங்க. இப்போது எல்லாமே $50 தான் இனிமேல் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த $50 அவங்க கிளைம் கொடுக்க டோட்டலாக 25 லட்சம் to 30 லட்சம் காயின் வந்து சப்ளை ஆயிடுச்சு. ஸோ இந்த 30 lakhsக்கு வரைக்கும் இந்த $3.2 பெர் காயின் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ இதில் பார்க்கலாம். இதில் தான் அந்த டோட்டல் சப்ளை எவ்வளோன்னு பாருங்கள். டோட்டல் சப்ளை வந்து 2 crores 10 lakhs. ஓகேவா? 2 crores காயின் டோட்டலாக வச்சுக்கோங்க. ஆனால் மார்க்கெட் சப்ளை பார்த்திங்கன்னா 20 லட்சம் காயின் தான் மார்க்கெட் சப்ளை விடுறாங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த ரெஃபர் போனஸுக்கும் 10 லட்சம் காயினும் நியூ சைனப் போனஸாகவும் 10 லட்சம் காயின் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை தான் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நியூ சைனப் போனஸ் வந்து இப்போது எல்லாருக்கும் $50 தான் கொடுத்துட்ருக்குறாங்க. $50 தான். ஸோ இந்த மாதிரி காயின்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு லைவ் காயின் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா 26 லட்சம் ப்ளஸ் சம்திங் போயிருக்குது. சரியா? இப்போ 26 லட்சம் காயின் அப்படின்னா நேற்றுக்கு 25 சம்திங் போயிட்டு இருந்தது. 25 லட்சம் ஸ்டார்ட் ஆனோடனே ப்ரைஸ் வந்து 3.2 வந்துருச்சு. 25 lakhs to 30 lakhs இந்த இதுக்கு வந்துட்டோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஓகேவா? டெய்லி $1.5 கிளைம் பண்ணோம். $1.5க்கு நிறையவே கிடச்சிது. இப்போல்லாம் பாயிண்ட் கணக்கில் தான் கிடைக்கிது. ஸோ இதில் இருக்கோம். இப்போ இன்னும் இந்த காயின் சப்ளை அதாவது 30 lakhs தாண்டிடுச்சு அப்படின்னா அதனோட ப்ரைஸ் வந்து $6.4 இருக்கும். இது இப்போதைக்கு நம்மளுக்குள்ளே மட்டும் நம்ம வந்து P2P ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் டெய்லி பண்ண வேண்டியது கிளைம் டெய்லி, மைனிங் ஸ்டார்ட். இந்த ரெண்டையும் டெய்லி பண்ணுங்கள். சரியா? அண்டு டீம் பண்ணுங்கள். உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து இதில் இருக்கும். ரெஃபரல் ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கும். இந்த காப்பி லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பி லிங்க்கு இதை டச் பண்ணுங்கள். இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக இது ஷேர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காப்பி லிங்க்கை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லிங்க்கு காப்பி ஆகிடும். நீங்கள் வந்து டீமுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஃப்ரீ தானே, நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே கொடுங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் தான். இப்போ நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 420 சம்திங் சொன்னேன் இல்லையா? இப்போ பாருங்கள்
564 பேர் வந்துட்டாங்க. 564 பேர். இதை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கிறேன், அப்போ தான் ஞாபகம் இருக்கும் எவ்வளோ பேர் போட்டோம், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. செகண்ட் பை செகண்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு 50 பேர் நியூ என்ட்ரிஸாக வர்றாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ இது வந்து 564 பேர் இருக்காங்க. சரியா? எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்த்துடலாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே. ஓகே, இப்போ வந்து P2P ட்ரான்ஸ்ஃபர் இதில் இருக்குது. P2P ட்ரான்ஸ்ஃபர்னால் இப்படி இருக்கும். இப்போ உங்களோட QR கோடு இங்கே இருக்குது. இப்போ ட்ரஸ்ட் வாலெட்டில் இதெல்லாம் நம்ம வாங்கியிருப்போம், மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்போம். அதே தான் உங்களோட QR கோடு இது தான். சரியா? ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி வேறு யார்கிட்டயா காயின் வாங்குறீங்கன்னா சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க சென்ட் பண்ணலாம். அதே போல் நீங்களும் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க, ஒரு காயின் 10 ரூபா ரேட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு கம்மி ப்ரைஸில் தான் கேட்பாங்க. அப்படி தான் நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கு. பட் நீங்கள் ஹோல்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு காயின் $100 வரைக்கும் போகும். அந்த இதுக்கு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வர்ற காயினை நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள், யாருக்கும் சேல்லாம் பண்ண வேண்டாம். ஓகே, இதில் ஓப்பன் சென்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ணணும், அதாவது P2P ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட வேலெட் அட்ரஸை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு மினிமம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி குவான்டிட்டி 0.3 கூட அனுப்பலாம். மினிமம் குவான்டிட்டி 0.3. அதுக்கான ஃபீஸ் இருக்குது. ஸோ அது எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு பார்க்கல. பட் வந்து மினிமம் 0.3 அனுப்பலாம். இப்போ ஒரு பிக்ஸ் காயின் கேட்குறாங்க, 2 கேட்குறாங்கன்னா இதில் கொடுத்துட்டு நீங்கள் வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக போயிடுது. அது மாதிரி இது எல்லாமே இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ நான் வந்து ஒரு காயின் ஒருத்தவங்களுக்கு அனுப்பிச்சி காமிச்சேன். அவங்க வந்து ஒரு காயின் அனுப்பிச்சேன். சரியா? அடுத்தது ரிசீவ்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க திருப்பி எனக்கு அனுப்பிச்சாங்க. இது நான் சென்ட்ரு மேலே இருக்குது பாருங்கள், சென்ட்ரு. இது ரிசீவ்டு. ஸோ இந்த மாதிரி P2P ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ண முடியும் ஒரு காயின். ஸோ காயினோட வேல்யூ இப்போயே ஒரு காயின்னா 3.2ல் இருக்குது. இது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 50 lakhs காயின் ட்ரான்சாக்ஷன், 50 lakh காயின் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது இதனோட ப்ரைஸ் வந்து $40 போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது 25 lakhs தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. 50 lakh ஆகும்போது பாருங்கள், 50 lakh தாண்டிடுச்சுன்னா $100, $45 to $50 வரும்போதே $40. ஸோ அந்த டைம் நம்மளுக்கு வந்து பை அண்ட் செல் இங்கே வருது. பை அண்ட் செல் கம்மிங் சூன். இங்கே ட்ரேடிங், அதாவது உங்கள்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக வாங்குறதுக்கும் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் இன்னும் வரல. அதெல்லாம் வந்து சொல்லித்தருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? பேமெண்ட் வந்து டிஜிட்டல் ருப்பியில் இருக்குது. அசெட் வந்து பிக்ஸில் இருக்குது. எஸ்க்ரோ ப்ரொடெக்டடு, எஸ்க்ரோ வேலெட் வச்சுருக்குறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சாச்சு அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து பிக்ஸ் அவங்களுக்கு போகும். அந்த மாதிரி ட்ரேடிங் இருக்குது. ஓகேவா? இதில் அதெல்லாம் இனிமே தான் தெரியும். ஸோ அதனால் எல்லாருமே நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு கிடைச்ச டாலரை மைனிங் பண்ணுங்கள். கிளைம் டெய்லி கொடுங்க. அடுத்தது ஆல் பட்டனை கொடுத்துட்டு இங்கே மைனிங் கொடுங்க. 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை இது செய்யுங்க. அடுத்தது இன்னொன்று பூஸ்டர் இருக்குது. இந்த மைனிங் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த பாருங்கள், இந்த மைனிங் வந்து இதில் வந்து ஃப்ரீன்னு தான் இருக்கும். மெஜாரிட்டி நிறைய பேருக்கு ஃப்ரீன்னு இருக்கும். எனக்கு வந்து இந்த இடத்துல ரிவார்டு வந்து ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். 0.1 per day அப்படி இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு 7.5 காயினை நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். பாருங்கள், பிக்ஸ் வந்து 7.5 பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு எனக்கு. ஸோ ரிவார்டு எவ்வளோன்னா 0.75, அதாவது 0.1, 100க்கு 0.1 காயின். 100 காயின் மைன் பண்ணிங்கன்னா 0.1 கிடைக்கிற இடத்துல 0.75 நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ அதுதான் இங்கே வந்து அதை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது வந்து மைனிங் ஆப்ஷனில் இருக்குது. இங்கே போயிட்டு பண்ணிங்க, இந்த பை நவ் கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட 7 காயின் 8 காயினாவது இருக்கணும், சரியா? ஒரு 10 காயின் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு இதை பை நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மைனிங் 7.5, அதாவது 0.75 அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும், சரியா? ஸோ நல்ல டீம் எடுங்க. ரெஃபரல் லிங்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி டீம் எடுங்க. இப்போது பாருங்கள், நம்ம டீம் ஒரு நல்ல வந்து டைரெக்டாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் 18 பீப்புள் ஆக்டிவாக இருக்காங்க, 25 டோட்டலில். ஓகே, டோட்டல் டீம் இவ்வளோ இருக்காங்க. ஸோ எல்லாருமே நீங்கள் மைனிங் பண்ணணும். டோட்டல் டீம்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது இங்கே காட்டுது. எல்லாமே நல்லா இருக்குது, ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஒரு 10 லெவலுக்கு இன்கம் இருக்குது. கம்மினாலும் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் கணக்கில் ஆட் ஆனாலும் ஒரு இப்போ எப்படி இந்த பிட்காயின் போயிட்டுருக்கோ அது மாதிரி ரீச் இதுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது வேறு லெவலில் போகும். அதனால் நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போயே பாருங்கள், நான் வந்து 617, இப்போ நம்ம எவ்வளோ பார்த்துருந்தோம். ஆக்சுவலி நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன். ஐநூற்றி 64 பேர் இருந்தாங்க. எவ்வளோ பேர் கூடியிருக்காங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 614. இப்போ 50-60 பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இவ்வளோ நேரத்துக்குள்ளே, இப்போ நான் வீடியோ பண்ணுறதுக்குள்ளே, ஓகேங்களா? ஸோ அதுதான் விஷயம் இதில். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, ஹோல்டு பண்ணுங்கள். இதை பற்றி தெரியலை இல்லை உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஷேர் பண்ணால் போதும். அவங்கள வந்து டெய்லி கிளைம் கொடுத்து மைனிங் டெய்லி கொடுக்க சொல்லுங்கள். ஸோ இது ஓகே, பேக் வரணுன்னா இப்படி தான் இருக்கும். இல்லை லிங்க் வழியாக நீங்கள் உள்ளே வரலாம், லிங்க் வழியாக வரலாம். இது கொஞ்சம் ஸோ எவ்ரி டைம் நம்ம உள்ளே வரும்போது லிங்க்கை வந்து ஸ்டார்டு மெசேஜஸில் போட்டு வச்சுக்கோங்க, ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டு மெசேஜஸ் எப்படி அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டார்டு மெசேஜஸில் நீங்கள் எப்படி டெய்லி இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். அதாவது இப்போது ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னா லிங்க் இருக்குன்னா இதை நீங்கள் அப்படியே ஒரு செலக்ட் பண்ணுங்கள், அழுத்தி பிடிங்க. மேலே ஸ்டார் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டார் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாரை நீங்கள் அழுத்துங்க, சரியா? டச் பண்ணிங்கன்னா போதும். ஸ்டார் அழுத்திட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே ஸ்டார் இருக்கும், ஸ்டார் காட்டும். இது வந்து ஸ்டார்டு எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மேலே 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா டைரக்ட்லி ஸ்டார்டு மெசேஜஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டான லிங்க்ஸை நீங்கள் தேடிட்டே இருக்க வேண்டாம், எப்படி ஓப்பன் பண்ணுறது வரமாட்டேக்குன்னு யோசிக்க வேண்டாம். ஸ்டார்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மேலே வந்துடும், இந்த இருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான உங்கள் ரெஃபரல் லிங்க்ஸு இதெல்லாம் டக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே இங்கே இருக்கும். அண்டு ஓகே, நாங்கள் எஸ்டி பே பண்ணுறோம். இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.